ஏற்ற காலத்துல உற்பவ காலத்துல நான் மறுபடியும் வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது சாராள் அதை கேட்டாள். அவங்க அதை கேட்டாங்க. கேட்டவங்க அவங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னா, அது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துல இல்லை. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு நகைத்தாள். எப்போ சொல்லி இதெல்லாம் என்ன இது அப்படின்ற வார்த்தை தான் அது நகைப்பா ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற அந்த வழிபாடு நின்று போச்சு. இப்போ இங்க சாத்தியமாகுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற அந்த மென்சஸ் ப்ராசஸ்ல இருக்கணும், கண்டினியூவேஷன்ல இருக்கணும். அந்த சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த வழிபாடு நின்று போச்சு. இந்த நேரத்துல அது எப்படி? அதை நினைச்சுதான் சாராள் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தாங்க, தன்னுடைய பலவீனத்தை பார்த்தாங்க, அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அந்த சூழ்நிலைக்கு வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இது ஆகிற காரியமா? அதுதான் அதுக்கு நகைப்புக்கு அதான் அர்த்தம். அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவங்கள பார்த்து இருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம ஏன் ஆண்டுடைய வார்த்தை விசுவாசமா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, நாம நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்முடைய நிலைமையை பார்க்கிறோம், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பாண்ட் ஆண்டவர் கொடுக்கிறோம். இது ஆகிற காரியம் கிடையாது. சாராளே, நீ பின்னாடி என்ன நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால எல்லாமே கூடும். இப்போ ஏற்ற நேரத்துல ஏற்ற நன்மை உனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர்.